தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ், மின்சார தொழிலாளர்கள் சம்மேளனம் இணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2021 திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் வரிசை எண் 153 பரிசீலனை செய்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஜனவரி 5, 1998 முதல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் லேபர் கோட் வழக்கில் வெற்றி பெற்ற 6788 நபர்களுக்கு K2 ஒப்பந்த தொழிலாளர்கள், உற்பத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள், வாரிய பகுதி நேர ஒப்பந்த தொழிலாளர்கள் என அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. INTC தலைமையிலே ஒப்பந்த தொழிலாளர் தலைமையிலே அரசின் தொழிலுரிமை சட்டம் 1981 உட்பிரிவு 3 படி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசின் கொள்கை முடிவின்படி தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு மின்சார பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற வாரியமும் தமிழ்நாடு தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பின்புறம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் நிறுவனர் கொளத்தூர் ஜி. சரவணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் INTC பொதுச் செயலாளர் டாக்டர் TV சேவியர் MA ML அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து முழு ஆதரவையும் தந்து மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளனத்துடன் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மின்வாரிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய கோரிக்கை என்னன்னா, 2021 தேர்தல் வாக்குறுதியை 153 நிறைவேற்றி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். இந்த அனைத்து பிரிவுகளிலும் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து முழுவதும் வேலை வாங்கி கொண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று எழுதி கொடுக்கும் இந்த உதவி பொறியாளர்கள் முதல் அனைத்து அதிகாரிகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல் இந்த வரும் காலத்தில் இந்த நடைபெறும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தும் என்ற அறிவிப்பை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துறோம். நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடல. 20-25 ஆண்டுகள் உழைக்கிற ஒப்பந்த தொழிலாளருடைய கவனத்தை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போறோம். கலைஞர் இருக்கும் பொழுது 21,000 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்கினார். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி ஒப்பந்த தொழிலாளருக்கு துரோகத்தை மட்டும் பரிசாக அப்பாயின்மெண்டாக கொடுத்தாங்க. துரோகத்தின்ற வார்த்தையை தான் ஒரு அப்பாயின்மெண்டாக கொடுத்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற ஆட்சியில ஒப்பந்த பணி நிரந்தரப்படுத்தணும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றி அனைவருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோர்ட்டு வழக்கில் 6,788 நபர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் இல்லாம சீனியர் BP9 கமிட்டியில் இருக்கிறவங்க, K2 அக்ரிமெண்ட்ல இருக்கிறவங்க, சிட்டு PCP ஒர்க் பண்ற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அதாவது என்ன விஷயம்னா, 20-25 ஆண்டு முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து பேரிடர் காலத்திலையும் மழை, வெயில், புயல் எதுவும் பார்க்கறது கிடையாது, உழைக்கிறாங்க. ஆனா அவங்கள விட்டுட்டு படிச்சுட்டு வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து நாங்க கேங்மேன் பதவி வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேங்மேனுக்கு எதிரி கிடையாது. ஒப்பந்த தொழிலாளர் கேங் பதவியை போட்டு விட்டு ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி ஆர்டர் கொடுத்து விட்டு கேங்மேன் பதவியை போடுங்க. திரும்ப திரும்ப நான் கேங்மேன் பதவி போடணும், எதுக்காக போடணும்? அது என்ன ரகசியம் இருக்கு? எதுக்கு கஷ்டப்படுறவங்க போட்டு விட்டு எதுக்கு நீங்க அவங்களே போடுறீங்க? இப்ப கூட நீங்க போடுறதா இருந்தா ஒப்பந்த தொழிலாளர் பணி கொடுத்து விட்டு கேங்மேனை போடுங்க. அவங்களே எங்க சகோதரன் தான், அவங்களே எங்க அண்ணன் தம்பிங்க தான். நாங்க அவங்க எதிர்க்கல. ஆனா காலங்காலமா எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ரிட்டையர் ஆகிற வயசுல வேலை கேட்கறாங்க. சாவறதுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் நான் எப்ப மின்சார வாரிய ஊழியர்னு கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க பணி நிரந்தரம் வழங்கணும். மாண்புமிகு கலைஞர் வழியை பின்பற்றி ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் வழங்குற ஒரே சக்தி நம்ம முதல்வர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இது இந்த பத்திரிகை வாயிலாக சொல்றோம். நீங்க பெரிய மனசு பண்ணி பத்திரிகையாளர்லாம் எங்களுடைய கஷ்டங்கள், குறைகள் எல்லாம் எடுத்துன்னு போய் முதல்வர் கவனத்துக்கு போற அளவுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தணும். அவங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 1998 ஜனவரி 5 முதல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்றும் தொழிலாளர் நல நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற்ற 6,788 நபர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்றும் K2 ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஊழியர்களும், உற்பத்தியில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களும், வாரியத்தின் பகுதி நேர ஒப்பந்த ஊழியர்கள் என அனைவரையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கடந்த அனைத்து பேரிடர் காலங்களிலும் கஜா புயல், ஒக்கி புயல், தானே புயல், வர்தா புயல், நிக்ஸாம் புயல், பெஞ்சல் புயல் மற்றும் வெயில் கால பணிகளில் பெரு வெள்ளம் என பாராமல் இரவு பகல் உழைத்து உயிர்
தியாகம், கை கால், உடல் உறுப்புகளை இழந்து மின்சார வாரியத்திற்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்களை காப்பாற்ற வழியில்லாமல் நிற்கும் இவர்களை திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழ்நாடு மின் வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என திமுக அரசின் 2021 தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் 153 வாக்குறுதியின்படி தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சங்கத்தினர் இணைந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விசிக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளருமாகிய SS பாலாஜி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.